ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். ராயல் என்ஃபீல்டுடைய மீட்டியர் மோட்டர் சைக்கிள் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்தியாவில் லான்ச் ஆச்சு. அண்ட் இது கம்ப்ளீட்டாக Thunderbird 350X ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் இதோட சேல்ஸ் ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் புக் பண்ணினாலே ரொம்ப மினிமம் வெயிட்டிங் பீரியட் 1 month to 2 month மாதிரி ஆயிடுச்சு. இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது இந்த ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் 350 மோட்டர் சைக்கிள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து யூஎஸ்லையும் விற்க போகிறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸும் இந்த மோட்டர் சைக்கிள் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் மீட்டியர் ஒரு லெவலில் இருந்துச்சு அப்படின்னா இப்போது குளோபல் ப்ராடக்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னொரு செஷனையும் கவர் பண்ண போகுது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம் தான். ஸோ யூஎஸ் பேஸ் இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதோட பேசிக் மாடல் ஒரு 3,30,000 விற்குது. அண்ட் இதுலேயே ஸ்டெல்லர் மாடல் ஒரு 3,35,000 விற்கப்படுது. ஸோ டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்கிற சூப்பர்னோவா மாடல் ஒரு 3,42,000 விற்கப்படுது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இதுக்கு மேலே ராயல் என்ஃபீல்டில் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் மீட்டியரும் இடம் பிடிக்க போகுது. ஸோ மீட்டியர் பொறுத்த மட்டும் பார்க்கும்போது ஆல்ரெடி கிளாசிக் 350 யூஸ் பண்ண அதே இன்ஜினை தான் இதுலையும் யூஸ் பண்ணாங்க. பட் நிறைய அப்கிரேடேஷன்ஸையும் நிறைய ரீஃபைன்மெண்ட்ஸையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு டார்க்கியான இன்ஜினாக தான் இருக்குது. ஸோ இதே இன்ஜினை தான் அப்கமிங் கிளாசிக் 350 யூஸ் பண்ண போகிறாங்க. ராயல் என்ஃபீல்டு பொறுத்த மட்டும் மீட்டியர் 350 இருக்கக்கூடிய இன்ஜின் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கு மேலே ராயல் என்ஃபீல்டில் வரக்கூடிய எல்லா 350cc இன்ஜினுமே இந்த இன்ஜின் செட்டப் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி ஒரு சின்ன ஸ்லைட் ட்வீக்ஸ் வந்து ஏற்படுத்தலாம். ஸோ மீட்டியர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜே பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ண ஒரு மோட்டர் சைக்கிள். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா மோட்டர் சைக்கிளுமே ஒரு சிங்கிள் கிராடல் ஃப்ரேமில் தான் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மீட்டியர் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு நியூ டபுள் டவுன் டியூப் சாசஸ் பேஸில் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் கூடவே இதுக்கு நல்ல ஒரு மாடர்ன் ஃபீச்சர்ஸான ப்ளூடூத்தில் ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வண்டியை ஓவராலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடர்ன் அப்ரோச் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிளை விட இது கொஞ்சம் ட்ரெண்டி டச்சப்போட தான் இருந்துச்சு. ஸோ என்ஜின் பொறுத்த மட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதில் யூஸ் பண்ணக்கூடிய அதே 349cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார் ஒரு 20.2 bhp இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் நியூட்டன் ஆஃப் டார்க் ஒரு 27 Nm இருக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பைக் மீட்டியர். ஸோ இது யூஎஸில் கிடைக்குது அப்படின்ற போது நமக்கு இன்னுமே பெருமை சேர்க்குது அண்ட் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலில் இணைய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.